Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். கட்டமைப்புகளை பெருக்கக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்புகளை வழங்கி நிதி உதவி செய்து கட்டமைப்புகளை பெருக்கிக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில்தான். இன்றைக்கு தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய வர்த்தக நகரமாக ஆகப் போகிறது என்று மார்த்தட்டிக் கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு முழு காரணமுமே மத்திய அரசு தான் என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். அதே மாதிரி மெட்ரோவை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ ரயில் வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு சில ஆவணங்களை, முறையான ஆவணங்களை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது. மெட்ரோ ரயில் என்று சொன்னால் மெட்ரோவை, அதாவது மாநகரங்களை இணைக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய புறநகர், அந்த நகரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம அவுட்டர் டவுன்னு சொல்லுவாங்க, புறநகர் மக்களையும் எவ்வளவு என்று கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே அதற்கான கணக்கையும் கொடுக்கவில்லை. மதுரையினுடைய மக்கள் தொகை, மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் எடுத்து இவ்வளவு பேர் பயனடைவார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை, அதாவது வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில் மெட்ரோ வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்ததோ என்று சந்தேகப்படக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால மெட்ரோ ரயில் நிர்வாகமானது இதை சரி செய்து கொடுங்கள் என்று திருப்பி அனுப்பியிருக்கிறது. தவறே கிடையாது. ஏனென்றால் முழுக்க முழுக்க மதுரை கோவையினுடைய இந்த மெட்ரோ திட்டம் தாமதமாவதற்கு காரணம் நம்முடைய மாநில அரசு தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல பல்வேறு மின் திட்டங்கள், இங்கே அதிக அளவிற்கு காசு கொடுத்து மின்சாரத்தை வாங்கக்கூடிய ஒரு திட்டத்தில் இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் இயங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய மத்திய அரசு உதய் மின் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களை செய்து வருகிறது. அதிக கடன் அளித்து மின் கட்டமைப்பை பெருக்கிக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல நம்முடைய தமிழகத்தினுடைய சாதனை பட்டியல், நம்முடைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பேசும் பொழுது, பிரச்சாரத்திற்கென்று தனியாக நாங்கள் செல்ல வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். தயவு செய்து பிரச்சாரத்துக்கு தனியாக போயிடாதீங்க. ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அவர் அப்படி பேசுறாரு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். கொதித்து போயிருக்கும் மக்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு இவர்கள் திட்டம் போட்டு நாங்கள் 5000 கொடுத்து விட்டோம் என்று 5000 கொடுத்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் உங்களுடைய அந்த திட்டம் உறுதியாக பலிக்காது. ஏனென்றால் நாள்தோறும் கொலைகள், 400 கொலையும் பொழுதொரு பாலியல் சீண்டலுமாக, பாலியல் துன்புறுத்தலுமாக, குற்றங்களுமாக தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு தொடர்ந்து யாரை வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும் வெட்டலாம், குத்தலாம், கொலை செய்யலாம் என்கிற அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. நாங்கள் சொல்லாததையும் செய்திருக்கிறோம், சொன்னதையும் செய்திருக்கிறோம் என்று உதயநிதி சொல்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லாதது எதையெல்லாம் செய்தார்கள் என்று நான் ஒரு பட்டியலே போட முடியும். சட்ட ஒழுங்கை நாங்கள் சீர்கெடுப்போம் என்று சொல்லவில்லை, ஆனால் சீர்கெடுத்து விட்டார்கள். குற்ற சம்பவங்களை தடுப்போம் என்று அவர்கள் சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் குற்ற சம்பவங்களை தடுக்கவே இல்லை. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை நாங்கள் பெண்களை பாதுகாப்போம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.